கார்த்தி தீபா சீரியல் ஏப்ரல் 28 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு தீபாட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, இந்த வீட்டில் நிறையவே பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால நான் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கேன். நான் கோவப்பட்டேன்னா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை எனக்கும் புரியும் சார். நீங்கள் எந்த அளவுக்கு இக்கட்டான நிலைமையில் இருக்கீங்கன்னு எனக்கு புரியும். அதனால நான் என்றைக்குமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி தீபா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி சார், நீங்கள் பசியில் இருப்பீங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம தீபா டைனிங் டேபிளுக்கு போயிட்டு கார்த்திக்காக எல்லா சாப்பாடையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க, எதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க, என் புருஷன் சாப்பிட வருவார், அவருக்காக தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன் புருஷன் வந்து இப்போதைக்கு இந்த வீட்டில் ஒரு வேலைக்கார மாதிரி தான். ஃபஸ்ட்டு என் புருஷன் சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அருணை கூட்டிகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ அருண் தீபா கிட்ட என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, பரவாயில்ல, எல்லாரும் பசியில் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட ஐஸ்வர்யா சொல்றாங்க, தம்பி கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டுக்கோங்க, ஏன்னா என் புருஷன் சாப்பிட்றாரு அப்படின்னு. அப்ப நம்ம அபிராமி வந்து கேக்குறாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, ஐஸ்வர்யா வந்து கார்த்திய சாப்பிட உட்கார விட மாட்டேங்கிறா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ இந்த வீட்டுல மருமக மட்டும்தான், இன்னும் இந்த சவால் முடியல, அது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்ல செம்ம இரிட்டேட் ஆகுறாங்க நம்ம ஐஸ்வர்யா. அப்ப நம்ம தீபா வந்து கார்த்தியை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு கார்த்திக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா பொறாமப்படுறாங்க. இந்த கார்த்திக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்குது, இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆனந்த் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி கார்த்திக்கு சாப்பாடு எடுத்து பரிமாறுறாங்க. அப்ப அருண் சொல்றாரு, அம்மா என்னை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் ஆனந்த் மாதிரி நானும் சொத்து என்னைக்குமே நான் கேட்க மாட்டேன். எனக்கு நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும்னு மட்டும்தான் தோணுது, மற்றபடி எனக்கு சொத்து மேல எல்லாம் ஆசை இல்லை அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, எனக்கு புரியுது அருண், நீ சொல்றது புரியுது, ஆனா ஐஸ்வர்யாவோட பிடியில தானே நீ இருக்க, அதனாலதான் எனக்கு எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்னை மன்னிச்சிருங்கம்மா, ஐஸ்வர்யாவை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, நீ என்னைக்கு ஐஸ்வர்யாவை கண்ட்ரோல் பண்றியோ அன்னைக்குதான் இந்த குடும்பம் நல்லபடியா இருக்கும். ஐஸ்வர்யா தான் தேவையில்லாம நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்றாரு, அம்மா கண்டிப்பா ஒரு நாள் ஐஸ்வர்யாவுக்கு நல்ல விதமா எடுத்து சொல்லுவோமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அருண் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப அருண் கிட்ட ஐஸ்வர்யா கேக்குறாங்க, உங்க அம்மா கிட்ட அப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வீட்டுல நடக்க பல பிரச்சனைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா கேக்குறாங்க, எந்த விதத்துல நான் காரணமாவேன், சொத்து எனக்காக கேக்குறேன்னா உங்களுக்காகவும், என் வயத்துல வளருது பாருங்க உங்களோட குழந்தை, அதுக்காகவும் தான் நான் சொத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதை நீங்க யோசிக்காம நீங்க பாட்டுக்கும் சொத்து வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, யாரு மேல தப்பு, உங்க மேல தப்பா என் மேல தப்பா, நாளைக்கு என் பிள்ளைங்க கார்த்திகிட்ட கையேந்து நிக்கணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அப்ப அருண் சொல்றாரு, இத்தனை வருஷமா எங்க அம்மா எப்படி என்னை பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி என் குழந்தையும் பார்த்துப்பாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீ தான் தேவையில்லாம பேசுற அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஆனந்த் கஷ்டப்பட்டு கண்டிப்பா சொத்தை வாங்கிடுவாரு, ஆனா எனக்குன்னு இருக்கீங்களே, கண்டிப்பா நீங்க சொத்தை வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கோச்சிக்கிட்டு போறாங்க. அப்ப நம்ம அருண் யோசிக்கிறாரு, இவளுக்கு இந்த சொத்து ஆசை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனசை பண்ணி நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா வந்துட்டு மைதிலி கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு பாத்தீங்களா அந்த ரியா மீனாட்சி அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி வர வச்சுட்டா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு மைதிலி கேக்குறாங்க, என்ன பண்றது அவளை அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, இவ இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை தான் அண்ணி, இவளை இப்ப சப்ள கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடலாமா, ஏன்னா இவ சட்டப்படி இன்னும் ஆனந்த கல்யாணம் பண்ணல, ஆனந்து எத்தனை நாள் இவளை தேடி அலைய போறாங்க, நம்ம இவளை கொண்டு போய்
எங்கேயாவது விட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு. இது கேட்டுட்டு மைதிலியும் கொஞ்சம் பயமா இருக்கு தீபா, பிரச்சனை பெருசாகிட்டுனா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்றாங்க, இதை விடையா பிரச்சனை பெருசாகணும்? நம்ம வீட்டுல என்னென்ன பிரச்சனை பண்ணக்கூடாதோ எல்லாத்தையுமே இந்த ரியா பண்ணிட்டா. இதுக்கப்புறமும் இவளை நம்ம விட்டு வைக்க கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு மைதிலியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த ரியாவை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என்ன தைரியம் இருந்தா என் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லியிருப்பா. எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருந்தா அவங்க எவ்வளவு சங்கடப்பட்டு இருப்பாங்க. அதை எங்கேயாவது இவன் நினைச்சு பாக்குறாளா அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, அக்கா எங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதன்படி செய்வோமா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, இவளை என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னு. அப்ப தீபா ஒரு திட்டத்தை சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நைட் ஆனதோட நம்ம மைதிலி அன்னோன் நம்பர்லேருந்து நம்ம ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரியா ஃபோன் எடுத்து, யார் அது இந்த நேரத்தில் கால் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி பேசுகிறாங்க, இங்கே பாரு, நீ அந்த வீட்டுக்கு போயிருக்கேல்ல, உன்னை பத்தின ஒரு முக்கியமான ஆதாரம் எங்ககிட்ட கிடைச்சிருக்கு. அந்த ஆதாரத்தை ஆனந்தி கிட்ட காமிச்சா நீ கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு வந்துருவ அப்படின்னு சொல்ல ரியா செமையா பயப்படுறாங்க. இதை கேட்டுட்டு ரியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரியா கேக்குறாங்க, என்னை பத்தின ஆதாரம் என்ன இருக்கு உன்கிட்ட, யாரு நீ அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி வேற குரல்ல பேசுறாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, இப்ப நீ வெளியில வா, மொட்டை மாடிக்குமா, அப்பதான் சொல்ல முடியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் போனை கட் பண்ணி வச்சுட்டு போனை கையில எடுத்துக்கிட்டு நம்ம ஆனந்த் தூங்குறாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நேரா வெளியில வராங்க. வெளியில நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா யாரையுமே காணோம். அப்ப நம்ம மீனாட்சி டக்குன்னு ரியாவோட தலையில ஒரு போர்வையை கொண்டாந்து போடுறாங்க. அப்ப ரியா கத்துறாங்க, யார் அது அப்படின்னு. அப்ப நம்ம தீபா, மைதிலி, மீனாட்சி 3 பேருமே சுத்தி வளைக்கிறாங்க. அப்ப நம்ம ரியாவுக்கு தலையில முக்காடு போட்டுருக்கிறதுனால யாருன்னு தெரியல. அப்ப நம்ம தீபா, மீனாட்சி 2 பேருமே கையில கட்டையை வச்சுக்கிட்டு ரியாவை அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப ரியா கத்துறாங்க, யார் அது, என்னை அடிக்கிறது யாரு அப்படின்னு. அப்ப நம்ம மீனாட்சி அந்த ரியாவோட முகத்துல குளோரோஃபார்ம் அடிச்சிடுறாங்க. இதனால அந்த ரியா மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாங்க. அப்ப நம்ம மைதிலி சொல்றாங்க, இதுதான் நேரம், இவளை கொண்டு போய் எங்கேயாவது வீசிட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி 3 பேருமே சேர்ந்து ரியாவை தூக்கிட்டு வராங்க. வெளியில தூக்கி கொண்டாந்து கார்ல போட்டு மீனாட்சி தான் டிரைவ் பண்றாங்க. அந்த ரியாவை நேரா ஒரு கோவிலுக்கு கொண்டு போறாங்க. கொண்டுட்டு போயிட்டு ரியாவை கோவில்லையே கீழே இறக்கி விட்டுட்டு நேரா கார்ல ஏறுறாங்க. அப்ப மைதிலி சொல்றாங்க, இது பெரிய பிரச்சனை ஆகிறாதே அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்றாங்க, கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகாது, ஆனாலும் பாத்துக்கலாம். ஆனந்த் என்ன சொல்ல முடியும் போலீஸ்ட போயிட்டு, என்னுடைய வப்பாட்டிய காணும்னு நான் சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது. ஈஸியா அந்த ரியாவா மறந்துடுவாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அத்தைக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்யறேனே தவிர்த்து மற்ற யாருக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா, மைதிலி, மீனாட்சி 3 பேருமே வீட்டுக்கு வராங்க. மறுநாள் காலை ஆனந்த் ரொம்ப நேரமா ரியாவை தேடுறாரு. ஆனா ரியா எங்கேயுமே இல்லை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட் செய்யணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.